ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி. தினமும் வேலைக்கு சென்று சம்பாதித்ததிலேயே தனது அம்மாவுடன் எளிமையாக வாழ்ந்து வந்தான். ஒருநாள் அவன் கிராமத்தின் அருகிலுள்ள குளத்தை சுத்தம் செய்ய வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது தண்ணீரில் ஒளிவிட்டுக் கொண்டிருந்த ஒரு பொருள் அவன் கண்களில் பட்டது. அதை எடுத்துப் பார்த்தான். அது மிகவும் அழகான வைர மோதிரம். கார்த்திக்குக்கு ஒரு நொடி ஆசை வந்தது. இத விற்றால் நிறைய பணம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறிடும் என்று யோசித்தான். ஆனால் உடனே அவன் மனசு சொன்னது, இது என்னுடையதில்லை, இதை இழந்தவர் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார் என நினைத்து அவன் மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்தின் தலைவரிடம் கொடுத்தான். தலைவர் கார்த்திக்கை பாராட்டி ஓர் அறிவிப்பு செய்தார். சில மணி நேரத்தில் ஒரு வயதான ஆசிரியை வந்து அழுது கொண்டு சொன்னார், இது என் கணவர் நினைவாக வைத்திருந்த மோதிரம், நான் தவறவிட்டேன். மோதிரத்தை பார்த்தவுடன் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் மகிழ்ச்சியுடன் கார்த்திக்கிடம் பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் கார்த்திக் சிரித்துக்கொண்டு சொன்னான், அம்மா, நான் செய்ய வேண்டியது செய்தேன், அதற்கு பரிசு வேண்டாம். அவனுடைய நேர்மையை பார்த்த ஆசிரியை மிகுந்த உணர்ச்சியடைந்தார். சில நாட்களுக்குப் பிறகு அவர் கார்த்திக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு செய்தார். கிராமத்தினர் எல்லோரும் அவனை பாராட்டினர். நேர்மை தற்காலிக சோதனை கொடுக்கும், ஆனால் நிரந்தர வெற்றியை தரும்.